illustration 91A CMA bookல இருக்கக்கூடிய capital gain sums. T Limited grants options to employees Rajat on 1st April 2019 to apply 100 shares of the company for making available right in the intellectual property to the employer company at predetermined price at rupees 150 per shares. அப்போ டி லிமிடெட் வந்து தன்னோட வேலை செய்யக்கூடிய ரஜத் அப்படின்றவருக்கு 1/4/2019 ஒரு 100 ஷேர்ஸ் என்ன செய்யறாங்க, ரைட் ஷேர்ஸா தராங்க இல்லைங்களா. அது ப்ரீ டிட்டர்மைன் பிரைஸா எவ்வளவு தந்துறாங்க, 150 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. வித் டேட் ஆஃப் வெஸ்டிங் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பீயிங் 1st April 2021 and exercised period being 1st April 21 to 31st March 2024. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டி லிமிடெட் வந்து கிராண்ட் பண்ணிக்கிறாங்க யாருக்கு, ரஜத்துக்கு 2019 உங்களுக்கு ஒரு 100 ஷேர்ஸ் தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கிராண்ட் டேட்ல என்னத அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 100 ஷேர் 150 ரூபாய்க்கு தரேன், ஒரு ஷேர் 150 ரூபாய்க்கு பெர் ஷேர். இப்ப 100 ஷேருக்கு அவர் எவ்வளவு கொடுத்தா போதும், 100 × 150 இல்லைங்களா, சொல்லுங்க. சரி, 15,000 கணக்கு. வித் டேட் ஆஃப் வெஸ்டிங் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பீயிங் 2021. வெஸ்ட்னா என்னது, அந்த உரிமை, அவருக்கு அந்த உரிமை வந்து 2021 தான் அவருக்கு கிடைக்கும். அப்ப 2 வருஷம் என்ன செஞ்சாலும் ஒர்க் பண்ணணும். அண்ட் எக்ஸசைஸ் பீரியட் வந்து 21 இருந்து 24 வரைக்கும் எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். வேணா நீ போய் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கணும் இருக்குது. நீ வெட்டில வேணா பணம் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், உனக்கு உரிமை வந்துருச்சு. அந்த உரிமை வந்து நீ எப்படி போற முடியும்னா நீ பணம் கட்டினா உனக்கு கிடைக்கும். Rajat exercise his option on 31st May 2023 only. அப்ப அவருடைய உரிமை எப்பதான் ஒரு எக்ஸசைஸ்னா என்ன எப்போ யூட்டிலைஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 தான். அது வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், அந்த உரிமையை அவர் 2023 உரிமை கிடைச்சிருச்சு, பெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா அது எப்பதான் அவர் வாங்கிக்கிறாரு, 2023 அன்னைக்கு தான் வாங்குறாரு. அண்ட் ஷேர்ஸ், அதாவது உங்க பேங்க்ல வந்து பணத்தை கிரெடிட் ஆயிரும், உங்க பேங்க்ல 10,000 கிரெடிட் ஆயிரும். நீங்க போய் எப்ப எடுக்கிறீங்க தான் கேள்வி, புரியுதா இல்லையா. அப்ப பேங்க்ல கிரெடிட் ஆகிறது பெஸ்ட், நீங்க எப்ப போய் வித்ரா பண்றீங்க தான் கேள்வி. அப்ப லாஜிக் வந்து வித்ரான்றது எப்ப 2023. அப்ப அது மாதிரி வித்ரான்ற கான்செப்ட்னா இவர் எக்ஸசைஸ் எப்பதான் பண்றாரு, 2023 தான் பண்றாரு. அண்ட் ஷேர்ஸ் வாஸ் அலாட்டட் டு ஹிம் ஆன் 30th June 2023. இவரு போய் பணம் கொடுத்து வாங்கினோடனே என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த ஷேர் என்ன செஞ்சு இவருக்கு அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ஷேர்ஸ் ஆன் டிஃபரெண்ட் டேட்ஸ், அதாவது 2019 கிராண்ட் டேட்டு, 2021 வெஸ்டிங் டேட்டு, 31/5 இவர் 31/5 தானே வந்து இவர் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ண டேட்டு, 13/6/2023 இவரு அத என்ன செய்யறாரு, சப்ஸ்கிரைப் பண்ற அலாட்டட், இவருக்கு அலாட்மெண்ட் பண்ற டேட்டு. அப்புறம் 31/12/2023 மிஸ்டர் ரஜித் வந்து தன்னிட்ட வாங்கின 100 ஷேர்ஸ் வாங்கினார் இல்லைங்களா, அதுல வந்து 25 ஷேர்ஸ் வந்து அவர் பிரதருக்கு என்ன செஞ்சாரு, கிஃப்ட் பண்ணிடுறாரு. And balance shares at market value 2180 per share. Compute taxable value perquisites if any, and the capital gain in hands of Rajat for the assessment year 24-25. அப்ப 24-25 நாவே என்னங்க, பினான்சியல் இயர் 23-24. ஓகேவா. நான் வந்து புக்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்மளுடைய வழிமுறை எப்படி நான் சொல்றேன். புக்ல போட்டு மேக்ஸிமம் நீங்க பார்க்க கூடாது, பட் இருந்தாலும் டைம் பீட் நான் சொல்லி தந்துடுறேன். ஆனா நான் எழுதுறதை வந்து தனியார் மெத்தட்ல காமிப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஜத்தோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ரஜத்துக்கு சேல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா கேள்வி. இல்ல ரஜத் வந்து எத்தனை ஷேர்ஸ் விற்கிறாருன்னா 25 ஷேர்ஸ் விற்கிறாரு. இல்ல எல்லா ஃபுல் ஷேர்ஸ் விற்கிறாரா, 25. வெரி குட். என்னங்க, ஒன்லி 25 ஷேர்ஸ் ஹாஸ் பீன் சோல்டா, சொல்லுங்க. எல்லா ஷேரும் விற்கிறாரு, 25 ஷேர் தான் விற்கிறாரா, 25 எங்க சொல்லிக்கிறாங்க. Mr. Rajat gifted 25 shares to his brother and sold balance shares at market value 2180. அப்ப கிஃப்டா கொடுக்குறாரு யாருக்கு, பிரதருக்கு. சேல்ஸும் பண்ணிடுறாரு. எல்லா ஷேர்ஸ் 25 ஷேர்ஸ் என்ன செஞ்சாரு, சேல்ஸ் பண்ணிடுறாரு. அப்படி கணக்குப்படி பார்த்தா ஒரு 100 ஷேர்ஸ்மே சேல்ஸ் பண்ணாம தான் அர்த்தம் இல்லையா, கிஃப்ட கன்சிடர் பண்ண இல்லையா. அப்ப அசஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பர்குசிட்ஸ். பர்குசிட்ஸ்னா எப்படின்னா, வேலையாட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஷேரோட வேல்யூ 100 ரூபாய்னா நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்ன சொல்றாங்க, ஆன்லைன் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க.
வெளியாட்களுக்கு எவ்வளவு பணம் தரணும் அதே உனக்கு கொடுத்தா பரவாயில்ல. இப்ப நான் வெளியாளுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், ஆனா உங்களுக்கு எவ்வளவு தரேன், 50 ரூபாய்க்கு தரணும் போது அப்ப உங்களுக்கு ஏதோ என்ன செய்யறேன், பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் தான் நம்ம என்ன சொல்றோம், பெர்குசைட்ஸ் சொல்றோம். அப்ப இந்த இடத்துல பெர்குசைட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அது எப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப இந்த பெர்குசைட்ஸ் எங்க வந்துடும், சேலரி ஹெட்ல வந்து உட்காந்து. இப்ப நம்ம மேல படிச்சதுல வந்து இருக்குது இல்லையா, பெர்குசைட்ஸ் நம்ம படிச்சோமே இல்லையா? இப்ப என்ன இடத்துல the fair value and the rate of exercise, the difference between fair market value exercise options எல்லாம் வந்து என்ன ஆயிரும், taxable perquisites கன்சிடர் பண்ண சொன்னாங்க இல்லையா? பட் நீங்க அதான் இங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னா 1250 ரூபா 31.5 தான் அவர் என்ன செய்யறாரு, ராஜன் எக்ஸசைஸ், ராஜட் எக்ஸசைஸ் திஸ் ஆப்ஷன்ஸ். அப்ப எக்ஸசைஸ் பண்ற அன்னைக்கு ரேட் எவ்வளவு இருக்குதுப்பா, 1250 ரூபாய் இருக்குது. எத்தனை ஷேர்ஸ் இருக்கு, 100 ஷேர்ஸ் இருக்கு. அவர் 100 ஷேர்ஸ் 150 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இல்லையா? 100 ஷேர்ஸ் அவர் எவ்வளவு வாங்கியாச்சு. ஆனா ப்ரீ டிட்டர்மைன்ட் பிரைஸ் 150 ரூபா தான். எப்பவுமே உங்களுக்கு எவ்வளவுதான், அது மார்க்கெட் என்ன ரேட் வேணா இருந்துட்டு போகுது, ஆனா உனக்கு எவ்வளவு நான் தருவேன். அந்த மார்க்கெட்ல என்ன ரேட் வேணா இருந்து போகுது, ஆனா உனக்கு எவ்வளவு தருவேன். அப்ப நீ இப்ப வாங்கின விலை எவ்வளவு, 15,000 ரூபாய். என்னங்க, நான் சொன்னேன் 15,000 ரூபாய். ஆனா நீ இப்ப விக்கிறது எவ்வளவு, விற்கவே இல்லையே, விற்கவே இல்லை. ஆனா பெர்குசைட்ஸ் எப்படின்னா டிஃபரெண்ட் டேட், எக்ஸசைஸுக்கும் உனக்கு அந்த டைம்ல வந்து ப்ரீ டிட்டர்மைன்ட் பிரைஸா உனக்கு வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிராண்ட் பண்ணா இல்லைங்களா, அந்த அன்னைக்கு இந்த பிரைசஸ்க்கும் எக்ஸசைஸ் பண்ண பிரைசஸுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு என்னது, பெர்குசைட்ஸ். அப்படி பார்க்கும்போது 15,000 ரூபாய், இங்க எவ்வளவு இருக்குது, 1,20,000 ரூபாய். டிஃபரெண்ட் எவ்வளவு சாமி, 1,10,000. இல்லைங்களா? ஓகே, இங்க சி 1250 ரூபாய். அப்ப 15,000 இல்லைங்களா, 1,25,000, 15,000, 1,10,000 தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? அடுத்தது இவருக்கு கேபிட்டல் கெயின் ஒன்று வந்துருக்குங்களா. கேபிட்டல் கெயின் எப்ப நடக்குதுன்னு பார்த்தா, இவர் எப்ப விற்கிறாருன்னு தான் பார்க்கணும். திருப்பி இவர் எப்ப விற்கிறாருன்னு கணக்குல போட்டுருக்கான், 31/12/2023. எவ்வளவுக்கு விற்கிறாரு சொல்லல, ஆனா எல்லாத்தையும் 2,150 ரூபாய்க்கு வித்துதான் சொல்லிட்டா இல்லையா? அப்ப 2,180 ரூபாய்க்கு எவ்வளவு ஷேர் வித்துட்டாரு, 100 ஷேர்ஸா, 75 ஷேர் தான் சார் வித்தாங்க. ஈவன் கிஃப்ட் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் த்ரூ ESOP shall be considered as transfers. ஆக்சுவலா கிஃப்ட் யாருக்கு கொடுத்தாரு, அண்ணனுக்கு தானே கொடுத்தாரு. அண்ணனுக்கு இவரு காசு போட்டு வாங்கல, இவருக்கு எப்படி வந்துச்சு, ESOP ஆப்ஷன் வந்துச்சு. அது என்னவா தான் கன்சிடர் பண்ணுவோம். ESOP ஆப்ஷன் வந்தா நீ கிஃப்ட் கொடுத்தாலும் அது டிரான்ஸ்பர் தான், சேல்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்ப அந்த 2,180 ரூபாய் போட்டு 2,18,000 ரூபாய். நீங்க எவ்வளவுக்கு வாங்கினேன், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் குழப்பம் சார். 100 ரூபாய் போட்டுக்கிறீங்களே, எப்படி 100 ரூபாய் வந்துச்சு, 100 ஷேர் தான் வாங்கினேன். எனக்கு 100 ஷேர் அலாட்மெண்ட் பண்ணாங்க யாரு, கம்பெனி. 1,250 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க சார், 1,250 ரூபாய் எனக்கு அதாவது எக்ஸசைஸ் பண்ணது, எனக்கு எக்ஸசைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அலாட்மெண்ட் டேட். அதே நான் சொல்லி மேலேயே சொல்லிக்கலாம், எங்க the fair market value on the date of the exercise of option. சொல்லுங்க, exercise of option. அப்ப exercise of option தான் நான் பர்ச்சேஸ் டேட்டா எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது 1,25,000 ரூபாய், 2,18,000 93,000 ரூபாய் எனக்கு கேபிட்டல் கெயின்ல வருது. அப்புறம் சேலரில இருந்து 1,10,000 வருது. இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ திருப்பி ஒரு சொல்றேன், இந்த கம்பெனி வந்து எனக்கு ஷேர்ஸ் தருது. அப்ப டேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், க்ரூஷியல் பிளே. இது ஒன் வேர்ட்ல கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 2019 தேவையில்லை, 2021 தேவையில்லை, 2023 தேவையில்லை. பட் எக்ஸசைஸ் டேட் மட்டும்தான் இது முக்கியமான க்ரூஷியல் பிளே பண்ணுது. இந்த இடத்துல எது தேவையில்லை, அலாட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் தேவையில்லை. அதே மாதிரி கிஃப்ட், ராஜன் வந்து கிஃப்ட் தன்னுடைய பிரதருக்கு தந்தாலும்
அந்த debt is to be considered as a because of ESOP ல இவர் வாங்கிக்கிறாரு. இந்த ESOP ல வாங்கிக்கிறாருன்னா இவருக்கு perquisites வரும், capital gain வரும். perquisites என்ன வரும்னா இவருடைய எக்ஸசைஸ் ரேட்டுக்கும் கிராண்ட் ரேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் perquisites ஆகும். கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் இவரு எவ்வளவுக்கு விற்கிறாரு, 31/12/2023 அன்னைக்கு இவர் என்ன செய்யறாரு, விற்கிறாரு. ஆனா இவரு எக்ஸசைஸ் பண்ணது எவ்வளவுதான், 31/5/2023 தான். அப்போ லாங் டேர்மா ஷார்ட் டேர்ம் பார்த்தா இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே டேட் 6 மாசம் இருக்கிறனால என்னதான் வரும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இண்டெக்ஸஸ் பெனிஃபிட் அவருக்கு கிடையாது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எக்ஸசைஸ் ரேட் தான் போகணும். ஸோ இது வெரி வெரி சிம்பிள். ஆனால் கணக்குல முன்னால இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது இந்த எம்ப்ளாயி ஸ்டார்ட் ஆப்ஷன் பிளான் செக்ஷன் 49(2AA) கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி.